வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஏற்கனவே நாம அருள் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்த நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல 2 குறள்கள் பார்த்திருக்கோம். 241, 242. இன்னைக்கு நாம பார்க்க போறது 243. 243வது குறள் என்னன்னா, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இதே நமக்கு மேற்பார்வையில இந்த குறளை நம்ம அப்படி பார்க்கும் பொழுது, இது ஏதோ ஒரு 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 மத சம்பந்தப்பட்ட கருத்துக்களை சொல்ற மாதிரி தான் இந்த இதுகள் இந்த இத ஒரு திருவள்ளுவர் சொல்லும் பொழுது ஒரு மத அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி தான் இந்த குறள் நமக்கு தெரியும். ஆனா இது முற்றிலும் நம்ம உலக வாழ்க்கையில உள்ள நிறைய சொல்றதுக்காகத்தான் இந்த குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இது என்னமோ அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு அப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாச்சுன்னா, அருள் சேர்ந்தவங்க அப்படின்னாச்சுன்னா நல்லா பட்டையும் கொட்டையும் போட்டு நம்மள ஒரு சாதாரணமா ஒரு வேட்டியை மட்டும் அவங்க அப்படி கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில சில அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க, இவங்கதான் அருள் சேர்ந்தவங்க. அது அவங்கள பற்றி தான் இதுல திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இருண்ட உலகம், அதோட அது ஒரு துயரங்களை இன்னா உலகம். நமக்கு அது கடுமையான கஷ்டங்களை தரக்கூடிய இருள் சேர்ந்த இன்னா உலகம் அப்படின்னு அந்த முழுமையாக நம்ம அந்த அந்த மத சம்பந்தமாகவே ஏதோ ஒரு இதுல சொல்ற மாதிரிதான் இந்த குறள் இதுல அமைஞ்சது. அதெல்லாம் இதுல இல்ல. முழுக்க முழுக்க ஒரு மனிதன் எப்படி அவன் ஒரு அருள் உள்ளவனாக அவன் வாழ வேண்டும். அப்படி வாழாத பட்சத்தில் அவனுக்கு அவன் அப்படி வாழல அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னா, அவனுக்கு ஒரு இருளாக இருக்கக்கூடிய துயரங்களை அடக்கி வைத்திருக்கக்கூடிய
அந்த உலகம் தான் அவனுக்கு கையில கிடைக்கும். இது வந்து அ சாதாரணமா வந்து ஒரு மனிதன் வந்து அருள் அவனுடைய உள்ளத்துல இல்லங்கும்போது, அவன் தீய வழிகள்ல வந்து அவன் வந்து போயிடுறான். தீய வழிகள்ல போயி அ தீய வழிகளுக்கு போய் வந்து அ பல தவறுகள் வந்து செய்றான். அதுக்கப்புறம் அங்க வந்து அவன் வந்து பல தவறான காரியங்கள் வந்து செய்றதோட மட்டும் இல்லாம, அதாவது ஒரு ஒரு சாரார்கிட்ட வந்து நாம வந்து அத பிடிபட்டுக்கணும். ஒரு தவறுகளை வந்து செய்யக்கூடிய காலங்காலமா அவங்க செய்து, அதுல வாழ்ந்து, அதிலேயே இப்போ வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நெறைய பேர நீங்க பாருங்க. நீங்க இந்த பேப்பர பார்க்கும் பொழுது, இப்போ வந்து செய்திகள்லாம் வந்து ஒவ்வொன்னும் வரும்பொழுது, எப்படி தவறான வழிகள்ல அந்த அருள் சேர்ந்த நெஞ்சினாராக இருந்தால், அந்த இதுகள் வந்து அதுல வந்து அந்த அருள் சேராததுனால, அதுல ஒரு தவறாக வந்து போயி, அந்த அவங்க எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒரு இருளான அந்த இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா, அதுல வந்து அந்த ஏன் வந்து இருள் சேர்ந்து அப்படின்னா, அங்க போக முடியும். வர முடியும். அவங்க வந்து அப்படியே போவாங்க. அந்த மாரி ஒரு ஸ்மக்லிங் கேங். அதெல்லாம் இப்ப இன்னைக்கும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒண்ணா இருக்கக்கூடிய இந்த இந்த ட்ரக் இதுகளை வந்து கடத்தல் பண்ணி ஒரு இடங்கள்ல கொண்டு குடுக்க வைக்க. இந்த கேங்குக்குள்ள வந்து ஒருத்தன் போகும் பொழுது என்ன போயிருந்தான்னா, அவனுக்கு வந்து அங்க ஒரே வழிதான். அது அந்த போற வழிதான். ஆனா வந்து இருள் சேர்ந்த அதுக்கப்புறம் அது ஒரு உலகம். நீங்க வரணும்னு நினைச்சா நீங்க வந்து கொல்லப்படுவீர்கள். இல்லன்னா நீங்க கொல்லணும். இதுல இருந்து நமக்கு வந்து அந்த விமோசனமே கிடையாது. இதுகளெல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ நீங்க இது அத்தனையும் இப்போ இந்த இந்த செய்திகளை எல்லாம் நீங்க வந்து ஒரு ஆஸ் எ ரிப்போர்ட்டர் நெறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து அ ஒவ்வொரு அ அசம்பாவிதமான காரியங்கள், அ கிரைம் இந்த மாரிலாம் அந்த இதுல நடக்கும்போது, அத போய் பார்க்குறாங்க. அத வந்து விசாரிக்கிறாங்க நல்லா. அதுல யார் யார் சம்மந்தப்பட்டவங்க? இவங்க யாரு வந்து இதுக்குள்ள வந்து வந்தா? அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கதைகளெல்லாம் எடுத்து, திருப்பி வந்து அவங்க பத்திரிகைகள் மக்கள் வந்து இதையெல்லாம் வந்து பார்த்து திருந்தணும். ஏன்னா, எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இந்த மாரி உள்ளுக்குள்ள போய் மாட்டிக்கிறான். இதையெல்லாம் அவங்க வந்து குடுக்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அந்த வயலன்ஸ் அந்த மாரிலாம் வந்து அ வன்முறை அந்த இயக்கங்களுக்குள்ள வந்து உள்ள போய் அகப்பட்டுக்கிறது. ஏன் வந்து பார்க்கும் பொழுது, எல்லாம் வந்து எப்படி வந்து அகப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அத சொல்லி சொல்றாங்க. இப்படிலாம் வந்து பண்றாங்க. இதனால தான் வந்து அவங்க இந்த மாரிலாம் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியங்கள்லாம் நடந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்ம வந்து அ சும்மா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, ஏதோ வந்துகிட்டு வார்த்தைகள், சொற்கள், சொற்களை வந்து அவங்க வந்து பிரயோகிக்கும் பொழுது, அத வந்து ஒரு இலக்கியத்த வந்து ஒரு இத வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்ப அதுல வந்து அவங்க வந்து
அருள் அருள் அப்படின்னு சொன்னாலுமே அதற்குரிய அர்த்தம், அதற்குரிய பொருள் என்ன அப்படின்னாச்சுன்னா, அதுவும் அருள். அருள் அதுக்கப்புறம் தனக்காக வந்து வேலை செய்யறது, உலகத்துக்காக வேலை செய்யறது. இப்படிப்பட்ட பொருள்கள் தான் வந்து இந்த அருள். அருள்னு சொன்ன உடனே என்னமோ, ஏன்னா நம்ம இவங்க வந்து பிம்பங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க. அதாவது அருள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிம்பங்களை உருவாக்கி அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பாத்தீங்கன்னா இந்த இவங்களுடைய இலக்கியங்கள்ல தான் வந்து அதெல்லாம் ஜாஸ்தி. நீங்க வந்து நம்முடைய தமிழ்ல வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனா இந்த இந்து தர்மம்னு சொல்லி கொண்டு வந்து இதுல வந்து அவங்க வந்து அருளாளர் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே வந்து ஒரு பெரிய ஏன் அவங்க வந்து இந்த ஃப்ளோட்டிங், அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் மாதிரி நடக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அப்படிலாம் நமக்கு வந்து அந்த அர்த்தங்களை வந்து கொடுத்தது. ஆனா எல்லாமே இதைத்தான் நமக்கு சொல்லும். எப்படி நம்ம வாழ்றது? அருள் சேர்ந்து நெஞ்சினார். உன் மனதுல வந்து அருள் இருக்கும். நீ வந்து பிறருக்காக வந்து நீ வந்து வாழக்கூடிய அந்த தன்மையை பெற்றவனாக இருந்தால் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை. இருள் சேர்ந்த இன்னா உலகம் போல். இந்த மாதிரிலாம் இல்லாததுனாலதான் நாம வந்து அதுல வந்து அகப்படக்கூடியவங்க அதுல போய் அகப்பட்டு அதுல ஒரு தடவை போனாங்கன்னா அவங்க மீள முடியாதுங்கிற ஒரு இதைத்தான் சொல்றார். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். இதுக்கு வந்து நீங்க இந்த உலகத்தை வந்து நீங்க அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே வந்து அவர் சொல்றாரு. அடுத்த வரக்கூடிய ஒரு இது சொல்றாரு. இந்த உலகத்துல வந்து நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே வந்து அந்த அருள் சேர்ந்த நெஞ்சனாளாக வந்து நம்ம இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல நம்ம தப்ப முடியும். இல்லைன்னா இருள் சேர்ந்த எல்லா உலகம் அங்கதான் வந்து நாம போக வேண்டியது ஆயிட்டு. இதை வந்து நாம வந்து தெரிஞ்சு அடுத்த குரலை நம்ம பார்ப்போமே. அதுலயுமே வந்து இதே மாதிரிதான் வள்ளுவர் சொல்வார். சரி, அதுவரை உங்களை வந்து நன்றி கூறி விடை